வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருக்கிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. இந்த சேர்ந்து எல்லாம் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். எல்லாம் சேர்ந்து இந்த பக்கம் அந்த பக்கம் ரெண்டு பேரும் சேர்ந்து சத்தமா வாசிங்க பார்க்கலாம். ஆமேன். இந்த பக்கம் வாசிங்களா? இருக்குமா? அவங்க வாசிச்சாங்களா? ஆனஸ்ட்டு சொல்லுங்க, உங்க வீட்டுக்காரங்க பார்க்காதீங்க. இந்த பக்கம் வாசிச்சாங்களா? வாசிச்சாங்களாம்மா? எப்பா உங்கள் ஒய்ஃபுங்க சொல்கிறாங்க, சொல்லுங்கள், வாசிங்க பார்க்கலாம். ஆமேன். இந்த பாருங்க, நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. கர்த்தர் சொல்கிறார், என் முன்னால் போகிறார், அவர் என் கூட இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன், நான் கலங்க மாட்டேன், என்னை விட்டு விலக மாட்டார், என்னை கைவிட மாட்டார். சொன்னது கர்த்தர். அவர் யார்? பொய் சொல்ல மாட்டார், மனசு மாற மாட்டார். அவர் மனிதன் கிடையாது, அவர் கடவுள், அவர் தேவன். அவர் சொன்னது இதுவரைக்கும் செஞ்சிருக்கிறார். பைபிளில் பார்க்குறோம், செஞ்சிருக்கிறார். அனைவருடைய வாழ்க்கை சாட்சி பார்க்குறோம், செஞ்சிருக்கிறார். என் வாழ்க்கையிலும் செய்வார். ஆமேன். இதுதான் உங்களுடைய நம்பிக்கையாக இருக்கணும். சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு முன்னால் போகிறாரு, என் கூட இருக்கிறாரு, என்னை இப்படி விலக மாட்டார், என்னை கைவிட மாட்டார், அதனால் பயப்பட மாட்டேன், கலங்க மாட்டேன். அப்படின்னு அர்த்தம்? இந்த வருஷம் பயத்தை புறம்பே தள்ளுங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க. ஆமேன், ஆமேன். ஸ்பர்ஜன் அன்னைக்கு ஒரு நாள் எப்போ சொன்னார், போன ஞாயிற்றுக்கிழமை நினைக்கிறேன், விசுவாசத்துக்கு ஆப்போசிட் அவிசுவாசம் கிடையாது, பயம்தான். பிசாசு தந்திரமே பயத்தை காட்டி உங்களை விசுவாசத்தை விட்டு என்ன பண்ணுவான்? விலகிடுவான். அது ஆண்டு சொன்னார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. சத்தமாக சொல்லு பார்க்கலாம். இயேசுநாதரை ஒரு 100க்கு அதிபதி வரான். என் பிள்ளை சுகவீனமாக இருக்குது, கொஞ்சம் சுகமாக்குன்னு கேட்குறான். போகும்போது கொஞ்சம் டிராஃபிக் ஜாம் மாதிரி ஆயிடுச்சு. உடனே வீட்டிலேருந்து ஆள் வராங்க, பிள்ளை செத்து போச்சு, போதகரை வருத்தப்படுத்தாத, வா போயிடலான்னு சொல்லி மொல்ல சொல்கிறான். நம்ம ஆண்டவர் பேச வேண்டிய நேரத்தில் கரெக்டாக பேசிடுவாருங்க. சத்தமாக சொல்லு, பக்கத்தில் பார்த்து சொல்லு, பேச வேண்டிய நேரத்தில் பேசுவார். ஆமேன், ஆமேன். அவருக்கு ஒரு நிமிஷம் பின்னாலேயும் முன்னாலேயும் கிடையாது, ஆன் டைம். மூழ்கும் போது தூக்கிடுவார், மூழ்கும் போது தூக்கிடுவார். ஆமேன், ஆமேன். நெருப்பில் போடும் போது வந்துடுவார். எல்லாம் உண்மையா இல்லையா? நெருப்பில் போய் தூக்கின்னு போய் அது வரைக்கும் என்ன பண்ணல, ஒன்றும் பண்ணலை. ஒரு மழை பெஞ்சு என்ன பண்ணியிருக்கலாம், இடி இடிச்சு மழை பெஞ்சு அந்த நெருப்பு அணைச்சிட்டு இருக்கலாம். நம்மளாம் என்ன பண்ணியிருப்போம், இப்போ வராதா நெருப்பு, ஆண்டவர் இப்போ அணையாதா, மழை அனுப்பும் ஆண்டவரே, இது பண்ணிவிடுங்க, என்னை எப்படின்னா காப்பாற்ற அப்படின்னு நினைப்போம். அவரு நெருப்பு நல்லா எரிஞ்சுட்டு இருக்குது, தூக்கின்னு போட போனானுங்களே, அவனுங்க வரைக்கும் செத்தாண்டா மகன் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பானுங்க. ராஜா நினச்சிருப்பான், என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறீங்க, உங்கள் ஆண்டவர் காப்பாற்றுறாரு பார்க்கலாம் அப்படின்னு இருப்பான். தூக்கி போடும் போது அப்போட கடைசியாக ஒரு வார்த்தைடா, நெருப்பு மனதிரும்பிடா நீ கேட்டிருக்கலாம். அவனுங்க அப்போட நாள் என் ஆண்டவர் காப்பாற்ற வல்லவர். ஆமேன். நெருப்பில் தூக்கி போட்டவனுங்க எல்லாரும் என்ன பண்ணுறது, நெருப்பி பற்றிச்சான். உள்ளே விழுந்தானு பாருங்க, அவனுங்க விழும்போது இயேசுவர் கூட விழுறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும், அவர் உன்னை விட்டு விலக மாட்டாரு, உன்னை கைவிட மாட்டாரு. வர வேண்டிய நேரத்தில் வருவார். ஆமேன். செய்ய வேண்டிய நேரத்தில் கரெக்டாக செய்வார். ஆமேன். ஏன் யாருக்கு சொல்ல தெரியல, ஒருவேளை வாழ்க்கையில் பதட்டத்தோடு ஐயோ நடக்கலைன்னு நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா உனக்கு வர வேண்டிய நேரத்தில் கர்த்தர் உன்னை கைவிடாமல் உன்னை காக்க வல்லவராக இருக்கிறார். ஆமேன், ஆமேன், அல்லேலூயா. அப்போ உன்னை நீ நினைச்சணும், கர்த்தர் எனக்கு முன்னால போறாரு, அவர் என் கூட இருக்கிறாரு, அவர் என்ன விலக மாட்டார், கைவிட மாட்டார், அதனால என்ன பண்ண மாட்டேன், பயப்பட மாட்டேன். அந்த சாவால் உடனே பிள்ளைய போதகரை வருத்தப்படாதுன்னு சொன்ன உடனே அவர் உடனே திரும்பி சொல்றாரு, திடன்கொள், பயப்படாது, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஒன்லி ஃபெய்த். அவர் சொல்லுவார், விசுவாசம் உள்ளவனாயிரு, திடன்கொள்,
பயப்படாத, விசுவாசமாயிரு. சத்தமா சொல்லு பார்க்கலாம். மறுபடியும் சொல்லு பார்க்கலாம். இங்க பார்த்து சொல்லு பார்க்கலாம். திடன்கொள், பயப்படாது, விசுவாசம். தாவீதுக்கு இருந்தா தெரியுமா? ஏன் பயப்படுற, ஏன் திகைற? அவனுக்குள்ளே பேசுவான். அவனே சொல்லுவான். ஆமென். முதல்ல உங்களுக்கு சொல்லணும், திகையாது, கலங்காது, தைரியமாயிரு, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இதாங்க கிறிஸ்துவமே, வேற ஒன்றும் கிடையாது. ஆமென். பழைய ஏற்பாட்டில் வேற, புதிய ஏற்பாடு வேறங்க. பழைய ஏற்பாட்டில் நம்மோடு இருக்கிறார். இயேசு என்ன அர்த்தம்? நம்மோடு இருக்கிறார். அவ்வளவுதாங்க. நம்மோடு இருக்கிறார்னா இருக்கிறார் தான். ஆமென். 1000 இன்னல் வந்தாலும் நம்மோடு தான் இருக்கிறார். புரிஞ்சுங்க. 1000 இன்னல் வந்தாலும் நம்மோடு இருக்கிறார். 1000 இடி மேல விழுந்தாலும் நம்மோடு இருக்கிறார். அவர் இயேசுவை அனுப்பினார்னா அனுப்புனதுதான். அவர் நம்மோடு இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த கான்சியஸ் முதல்ல இருக்கணும், இந்த உணர்வு இருக்கணும் உங்களுக்கு. இயேசு என்னோடு இருக்கிறார், எப்பவுமே என்னோடு இருக்கிறார்னு சொல்லிட்டே இருங்க. இயேசு என்னோடு இருக்கிறார், அவர் எனக்குள்ள இருக்கிறார், அவர் எனக்குள்ள இருக்கிறார், என்னோடு இருக்கிறார். ஒரு நாளைக்கு என்ன பண்ணுங்க, 1000 முறையாவது என்ன பண்ணுங்க சொல்லுங்க. பொய் சொல்லல, உங்களுக்குள்ள இருக்கிறார், அது உண்மை. ஆமென். அதுதான் உங்களுக்குள்ள இருப்பது தான் ரகசியம். ஓகே, நான் ஒரு சில நபரை மாத்திரம் உங்களுக்கு காண்பிக்கிறேன். யாக்கோபோடு தேவன் இருந்தார். அவன் சொல்றான், யாக்கோபை இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அப்பா அம்மா துரத்திட்டாங்க. எங்க போ, மாமா வீட்டுக்கு போடான்னு சொல்லிட்டாங்க. ஏன்? அண்ணன் உன்னை கொண்டுட போறான்டா, உன் மேல ரொம்ப காண்டா இருக்கிறான் அவன், நீ பண்ணதுக்கெல்லாம் போடான்றாங்க. அப்பா அம்மா என்ன பண்ணிட்டாங்க, அவனை அனுப்பிட்டாங்க. அவங்க அம்மா போகும்போது எதை கொடுத்து அனுப்புறாங்க சொல்லுங்களேன்? கொஞ்சோண்டு எண்ணெயை கொடுத்து அனுப்புறாங்க. மாமா வீட்டுக்கு பொண்ணு பார்க்க ஆபிரகாம் ஈசாக்குக்கு பொண்ணு பார்க்க மாமா வீட்டுக்கு அனுப்புறாரு, வெளியே வேலைக்காரனை. எத்தனை ஒட்டகத்தை கொடுத்து அனுப்பிச்சாரு? 10 ஒட்டகத்தை கொடுத்து அனுப்பிச்சாரு பொண்ணு பார்க்கறதுக்கு. ஆனா அந்த ஈசாக்குக்கு பெண் பார்க்க போறதுக்கு 10 ஒட்டகம் அவங்க அப்பா கொடுத்தாரு. இந்த ஈசாக்கு, இந்த அப்பா என்னத்தை கொடுத்து அனுப்புறான்? அப்பா மாமா வீட்டுக்கு போனானுங்க, ஒண்ணுமே கொடுக்கல. அவங்க அம்மா எண்ணெய் பாட்டில், ஏன் எண்ணெய் பாட்டில் கொடுக்குதுன்னு சொன்னா, ரொம்ப தூரம் நடந்து போனோம். நடந்து போகும்போது என்ன பண்ணுவாங்களாம், இந்த காலில் எண்ணெய் தடவிட்டாக்கா என்ன ஆகுமா, கொஞ்சம் சுமுத்தா இருக்குமா, அந்த வலி இருக்காதான், சாப்பிட்டா ஆகுமா. அதுக்காக எண்ணெயை கொடுத்து அனுப்புறாங்க. இந்த எண்ணெயும் என்ன பண்ணிட்டான் இவன், கண்ணில் ஊத்திட்டான் இந்த எண்ணெயும். இப்போ இவனுக்கு எப்படி இருந்து யோசிச்சு பாருங்க. இந்த யாக்கோபுக்கு எந்த சொத்துக்காக இவங்க நின்று போராடணும், எந்த குடும்பத்தில் இருக்கணும்னு சொல்லிட்டு நிலைநாட்டம் தான் கொடிய பறவை நினைச்சானோ, இப்போ அந்த வீட்டை விட்டு துரத்தப்படுறான், அந்த இடத்தை விட்டு துரத்தப்படுறான். ஏசா வனசஞ்சாரி, யாக்கோபு கூடாரத்தில் இருப்பான். எந்த கூடாரத்திலே இவன் முகாமிட்டு இருந்தானோ அந்த கூடாரத்தை விட்டு துரத்தப்படுகிறான். இப்ப யார் வனசஞ்சாரி ஆயிடுச்சுப்பா? யாக்கோபு. அவனுக்கு கொஞ்சம் கூட அதுல என்ன கிடையாது, விருப்பமே கிடையாது. ஆனா வேற வழியே கிடையாது. நான் சொல்லட்டுமா, உங்களுக்கு விருப்பம் இல்லாவிட்டாலும் நீங்கள் கடத்தப்படுகிறீர்களா, நடத்தப்படுகிறீர்களா, தேவன் உங்களோடு இருக்கிறார். சத்தமா சொல்லுங்கள் ஆமென். விருப்பம் இல்லாவிட்டாலும் நீங்கள் அங்கு இருக்கிறீர்களா, தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு சகாயம் பண்ணுவார். ஆமென். யாக்கோபு கூடாரவாசி, அவன் மனசஞ்சாரி கிடையாது. இதுவே இவங்கிட்ட வச்சுங்களேன், ஏசா, அவனுக்கு ஊர் சுத்துறது பிடிக்கும். இப்போ யாக்கோபு துரத்தப்பட்டான், ஒண்ணுமே கிடையாது, ஒரு இடத்துல படுக்கிறான். படுத்துட்டு இருக்கும்போது ஆண்டவர் வரார். ஆமென் சொல்லு பார்க்கலாம். அதனால தான் தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் உன்னை சேர்த்துக் கொள்வார். சத்தமா சொல்லு. தகப்பனும் தாயும் ஒரு லெவல் தாங்க, ஒரு லெவல் தான். தகப்பனும் தாயும் ஒரு லெவல் தான், ஒரு அளவுக்கு தான் அவங்களால என்ன பண்ண முடியும். எந்த தகப்பனா இருந்தாலும் எந்த தாயா இருந்தாலும் ஆண்டவரை போல உன் மனதுக்கு ஏற்றவாறு உன்னை நேசிக்க முடியாது.
உன் விருப்பத்துக்கு ஏற்றவாறு உன்னை என்ன பண்ண முடியாது, நேசிக்க முடியாது. அவங்க இஷ்டத்துக்கு தான் உன்னை நினைப்பாங்களே தவிர உன் இஷ்டத்துக்கு அவங்க என்ன பண்ண மாட்டாங்க. ஆமென். இப்போ அவன் வந்து படுத்துட்டான், எப்படி சோர்ந்து படுத்துட்டான். அது எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. நான் நேற்று படித்தேன், இந்த வனாந்தர பாதைன்னா எப்படி இருக்குமா, வெறும் ஈச்ச மரங்கள், முள் புதர்கள், நடக்க முடியாத பாதைகள், நடக்க முடியாதான். அங்க பயங்கரமா இருக்குமா. யோசுவால படிச்சிங்கன்னு சொன்னா, யோசுவால அதுக்கு நான் இன்னொரு நாளைக்கு சொல்றேன் அந்த விளக்கம். பாருங்களேன், யோசுவாவின் புத்தகத்துல 3:4 வாசிங்களேன். 3:4. 2000 முழம் தூரத்துக்கு என்ன பண்ணணுமா, இடைவெளி விட்டணுமா. எப்போ? அது முன்னால போற ஆசாரியர்கள், லேவியர்கள் போறாங்க இல்லையா, ஆசாரியர் உடன்படிக்கை பெட்டி எடுத்துட்டு, அவங்களுக்கும் இஸ்ரவேல் மக்கள் எவ்வளவு தூரம் இடைவெளி இருக்கணுமா, 2000 மைல் இருக்கு, 2000 முழ தூரம் இருக்கணுமா. ஆமென். கிட்டத்தட்ட ஒரு 2000 முழங்கிறது எத்தனை மீட்டர் இருக்குங்கய்யா, எத்தனை கிலோமீட்டர் இருக்கும்? குறைஞ்சது 1 கிலோமீட்டர் இருக்குமா? 3000 அடி. நான் அதை கேட்கல, எத்தனை கிலோமீட்டர்னு கேட்குறேன். எத்தனை கிலோமீட்டர்? அட்லீஸ்ட் ஒரு 1/2 கிலோமீட்டர் அல்லது 3/4 கிலோமீட்டர் இருக்கலாம், எனக்கு மேபி தெரியல எனக்கு. 2000 முழம், இதான் முழம் இல்லையா, 1.5 அடி, 1.5 அடி தானே ஒரு முழம். 2000 முழம் தூரம் எங்க போகக்கூடாதான், உனக்கும் உன்னை நடத்துகிற, உனக்கு முன்னால போற அந்த உடன்படிக்கை பெட்டி சுமந்துட்டு போறவங்களுக்கும் 2000 முழ தூரம் இருக்கணுமா. வாசிங்க. நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியும்படிக்கு கிட்ட போக கூடாதான். நம்ம எல்லாரும் கிட்ட போய் பார்த்தா நடக்க நினைப்போம், கிட்ட போக கூடாதான். இன்னொரு நாளைக்கு எடுக்கிறேன் அந்த அந்த சப்ஜெக்டை. கிட்ட வராதிருப்பீர்களாக. எப்பா, இதுக்கு முன்னால் நீ ஒருபோதும் நடந்து போகல, உனக்கு தெரியாது, அதனால நீ என்ன பண்ணு, இரு அப்படிங்கிறார். அப்போ நான் அதை குறித்து நான் தியானிக்கிற பொழுது, அந்த வழி எப்படி இருக்குமா, வெறும் முற்காடுகள், முள், வெறும் அந்த ஈச்சம் முள் இருக்கு பார்த்தீங்களா, அது சூழ்ந்து இருக்குமா, பள்ளம் பள்ளமா இருக்குமா, வழியில போக முடியாதான். யாருடைய கஷ்டம் யாருக்கு லாபம்? உடன்படிக்கை பெட்டி சுமக்கிறனுடைய கஷ்டம் யாருக்கு லாபம்? இஸ்ரவேலுக்கு லாபம். நான் சொல்லட்டுமா, இங்கே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற பண்ணுடைய கஷ்டம் உங்களுக்கு லாபம். ஆனா நீங்க அல்ல தட்டிட்டீங்க. நான் பின்னால் அது குறித்து சொல்லும் போது நான் சொல்லி, எப்படி இருந்திருக்கும் பாருங்க. இந்த இஸ்ரவேல் மக்கள் போகும்போது அப்படி இருந்ததா, அதுக்கு முன்னால் இன்னும் எவ்வளவு கொடுமையா இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. அந்த இடம் யாக்கோப், இவங்கெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாலே யாக்கோப் போறான் அந்த வழியா. அப்படி மோசமான இடத்துல ஆண்டவர் வராருங்க. ஒரு ஆமென் சொல்லு பார்க்கலாம். ஏணியானது பூமிக்கும் மானத்துக்கு இருக்கிறான். தூதர்கள் ஏறுகிறதும், எங்க தூதர்கள் எங்கிருந்து வரணும்? மேலேருந்து தானே வரணும். ஏன் எங்கிருந்து வரணும்? மேலேருந்து தானே வரணும். ஆனா இங்க மேலேருந்து வந்தா கீழே இருந்து போச்சா? அதாங்க, நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்க என் ஆண்டவர் இருக்கிறார். ஆமென். நீங்க இருக்கிற இடம் தான் தூதர்கள் இருப்பார்கள். நீங்க இருக்கிற இடம் தான் கர்த்தர் இருக்கிற இடம். ஆமென். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? என்னோடு இருக்கிறேன்னு வாக்கு கொடுத்தவர் யாக்கோபு இருக்கிற இடத்துல இருந்து தான் வாழ்க்கை தொடங்குறாரு அவனுக்கு. ஆமென். அப்படி என்ன அர்த்தம்? யாக்கோபு வருவதற்கு முன்பதே அவர் காத்திருந்தாரோ, ஏணி போட்டு வச்சிருந்தாரோ, தூதர்கள் இருந்தாங்களோ. ஆமென். என்ன வேணா ஃபில்அப் பண்ணிக்கொள்ளுங்க, நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. அப்ப சொல்றாரு, தொடர்ந்து வாசிங்க. கர்த்தர் நின்று ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியையும் மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கெல்லாம் பரம்புவ, உனக்குள்ள உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோட இருந்து, நல்லா கவனிக்கணும், நான் உன்னோட இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன் கூடவே வந்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை மறுபடியும் இந்த தேசத்துக்கு கொண்டு வருவேன். ஒரு ஆமென் சொல்லு பார்க்கலாம். ஆமென். நான் உன்னை விட்டு விலக மாட்டேன்,
உன்னை கைவிட மாட்டேன். நல்லா கொஞ்சம் கவனிங்க. இந்த ஆண்டவர் சொல்றாரு, யாக்கோபு குழம்பி போய் வர்றான், தனித்து போய் வர்றான், அப்பா அம்மா கைவிட்டு இருக்கிறாங்க. இவன் ரொம்ப நாள் நீண்ட நாட்களாய் வாழ்ந்த அந்த வீடு கூடாரம் அவனை விட்டு போய்விட்டது. எதற்காக ஆசைப்பட்டு நடந்தானோ அதெல்லாம் இப்போ போயிடுச்சு. இப்போ தட்டு தடுமாறி அவனுடைய காலெல்லாம் பின்னி என்ன பண்ணுது, இப்போ தடுமாறுது. சரின்னு ஒரு சூரியன் அஸ்தமனமான உடனே படுக்கலாம். என்ன பண்ணிட்டான்? வேற வழி இல்லை, வேற வழி இல்லை, படுக்கலான்னு படுத்துட்டான். வேற வழி இல்லை. அப்போ ஆண்டவர் வந்து பேசுறாரு. ஒரு ஆமென் சொல்ல பார்க்க. நான் சொல்லட்டுமா? நீ சோர்ந்து போன நேரமெல்லாம் ஆண்டவர் இந்த வருஷத்துல உன்னோட பேச ஆரம்பிப்பான். இந்த வருஷத்துல இருந்தாவது. ஆமென். கர்த்தர் உன்னோட கூட என்ன தெரியுமா? அப்படின்னா தெரியுமா? நீ எங்க போனாலும் நான் கூட வரேன், நீ என்ன பண்ணாலும் அவன் கூட வருவேன், உன்னை மறுபடியும் உன்னை உன் ஸ்டாண்டர்டுக்கு நான் கொண்டு வந்து நிறுத்துவேன். நான் உன் கர்த்தர்ன்னு சொல்றாரு. ஆமென், ஆமென். ரெண்டு கையை மேல உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லும் பார்க்கலாம். அல்லேலூயா. அவர் சொல்றது பாருங்க, நீ போக இடமெல்லாம் உன்னோட கூட இருந்து நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடவும் உன்னை கைவிட மாட்டேன். ஆமென். பாத்தீங்களா? உன் கூட இருந்து உனக்கு நான் என்ன சொல்றேனோ அதை செய்யற வரைக்கும் நான் உன் கூடவே இருப்பேன். ஆமென். இப்போ இந்த யாக்கோபு அந்த வார்த்தை வந்த உடனே போயிடான். போகும்பொழுது உங்களுக்கு தெரியும், அங்கே ஆடு மேய்க்கிறவங்க வர்றாங்க. ஒரு வழியா மாமா வீட்டுக்கு போகிறான். மாமா வீட்டுக்கு போன உடனே மாமாவை பார்த்து கேட்குறான், மாமா அம்மா அனுப்பிச்சாங்க, அப்பா அனுப்பிச்சாருன்னு சொன்ன உடனே, சரிப்பா இங்கே ஆடு மேய்ப்பா. அவன் சொல்கிறான், ஆட்டுக்கு சம்பளமாக எதை கொடு? உன் பொண்ணை கொடு மாமான்றான். சரி அப்படின்னு சொல்கிறான். இப்போ என்ன பண்ணிட்டான்? அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். இளைய மகளை கொடுன்னு கேட்டால் அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு? மூத்த மகள் லேயால கொடுத்துடுறான். உடனே இவனுக்கு வருத்தமாக இருக்குது. இப்படி பண்ணிட்டே மாமா, எனக்கு வந்து உங்கள் இளைய பொண்ணை தான் நான் கேட்டேன். அவர் சொல்கிறப்பா, எங்கள் ஊர் வழக்கம் வந்து மூத்த பொண்ணு இருக்க என்ன சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடாதுப்பா. அப்போனா எனக்கு வந்து அவன் மேலே ஒரு இன்ட்ரெஸ்டே கிடையாது. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்கும்போது, சரி இந்த பொண்ணுக்காக நீ என்ன பண்ண, 7 வருஷம் வேலை செய், இந்த பொண்ணு உனக்கு என்ன பண்ணுறேன், கல்யாணம் முடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் கல்யாணம் முடிக்குது. இப்போ 14 வருஷம் அந்த பெண்களுக்காக இவன் என்ன பண்ணிட்டான்? உழைக்கிறான். அதுக்கப்புறம் 20 வருஷம் ஆகிப்போச்சு. 20 வருஷம் ஆன உடனே பிள்ளைங்க வளர்ந்துச்சு, குடும்பம் வளர்ந்துச்சு. ஆனால் ஒரு வளர்ச்சியும் வாழ்க்கையில் இல்லை. குடும்பம் வந்துடுச்சு, சின்ன ஆளா ஒரே சோட்டா பாயா போகிறான். அங்கே போன உடனே எல்லாம் நடந்துச்சு. 20 வருஷம் ஆகிப்போச்சு. 20 வருஷத்துக்கு அப்புறமா தன்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்குறான். குடும்பம் இருக்கு, ஆனால் கையில் ஒன்றும் இல்லை. குடும்பம் இருக்கு, எப்படி வந்தானோ மாமா வீட்டுக்கு அதே மாதிரி இருக்கு. ஆனால் இப்போ எக்ஸ்ட்ரா லக்கேஜ் இருக்கு. முன்னா ஒரு ஆள் தான் சாப்பிடுவான், இப்போ மனைவி, வேலைக்காரிங்க ஒவ்வொருத்திக்கும் 2 வேலைக்காரிங்க. அவங்க அப்பங்காரன் மிக்சி கிரைண்டருக்கு பதிலாக எதை கொடுத்துட்டான்? வாஷிங் மிஷின்கெல்லாம் பதில் எதை கொடுத்துட்டான்? வேலைக்காரிங்களை கொடுத்துட்டான். ஆமென், ஆமென். நினைக்கிறாங்க அது மாதிரி இப்போ தான் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளீஸ் கொஞ்சம் கவனிக்கணும். இப்போ குடும்பம் பெருசாகி போச்சு, ஆனா சம்பளம் இல்லை. வேலை செஞ்சு திரும்பி பார்க்குறான், கையில் ஒன்றுமே கிடையாது. பயம் வருது இவனுக்கு. ஐயோ, பிள்ளைங்க ஆகிப்போச்சு, மனைவி ஆகிப்போச்சு, வேலைக்காரிங்க ஆகிப்போச்சு. இப்போ எங்கே போனோம்? ஆண்டவர் சொன்னாரு, நான் உனக்கு சொன்னதை செய்யும் போல உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்னாரு. 20 வருஷம் ஒன்றுமே செய்யலையாப்பா அவரு? 20 வருஷம் ஒன்றுமே செய்யலை. கர்த்தர் இருக்கிறாரா இல்லையா தெரியல கூட. ஒருவேளை உங்களுக்கு இது வரைக்கும், ஐயா இந்த ஆண்டு வரைக்கும் கர்த்தர் என்னோடு இருக்கிற மாதிரி தெரியலையேன்னா, இந்த நாளிலிருந்து கர்த்தர் உங்களோடு இருக்கிறதை ஊர் ஜனங்கள் காண்பார்கள், நீங்கள் காண்பீர்கள். ஓ ஹல்லேலூயா. கைகளை தட்டி ஆமென். ஜீசஸ் லார்ட். from this year, இந்த நாளிலிருந்து, இந்த வருஷத்திலிருந்து கர்த்தர் உங்களோடு இருக்கிறதை உங்கள் குடும்பம் காணும், உங்கள் குடும்பம் காணும், உங்கள் பிள்ளைகள் காண்பார்கள். ஆமென், ஆமென். நடந்தது என்ன தெரியுமா? வாசிக்கலாம்.
20வது அதிகாரம். எத்தனாவது அதிகாரம் வாசிங்க. நான் சொல்றேன். 31வது அதிகாரம். 31வது அதிகாரம். இந்த 20 வருஷம் 38 20 வருஷமாய் நான் உம்மிடத்தில் இருந்தேன். உம்முடைய செம்மறி ஆடுகளும் வெள்ள ஆடுகளும் சினை அழியவில்லை. உம்முடைய மந்தையின் கடாக்களை நான் தின்னவில்லை. நல்லா ஆனஸ்டா இருந்திருக்கிறான். நல்ல அவன் வேலையில கரெக்டா இருந்திருக்கிறான் இல்லையா? பீருண்டதை உம்மிடத்தில் கொண்டு வராமல் அதற்காக நான் உத்தரவாதம் பண்ணினேன். பகலில் களவு போனதையும் இரவில் களவு போனதையும் என் கையில். அவன் நல்ல மாமனார். ஆமென். நல்ல ஓனர். அவன் திருடு போச்சா நீ தான் கொடுக்கணும், செத்து போச்சா நீ தான் கொடுக்கணும். என்ன மிஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்க கையில? 14 வருஷம் ஃப்ரீ. யாருக்காக? மனைவிக்காக. மீதி 6 வருஷம் இவன் நம்ம எந்த பிஎஃப்பும் கிடையாது, எந்த இதுவும் கிடையாது. செத்து போனா இவன் கணக்கு. பீருண்டு, அதாவது பாம்பு கடிச்சு செத்து போனா, சிங்கம் புலி கரடி எதாவது செத்து போனா எத்து போனா யார் கணக்கு? இவன் கணக்கு. திருடு போச்சானா இவன் கணக்கு. என்ன மிஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? எல்லாம் ஒன்றும் கிடைக்கல. 40 பகலிலே வெயிலும் இரவில குளிரும் என்னை பட்சித்தது. ஹார்ட் ஒர்க்கர். பகலையும் இரவிலையும் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறான். 24 hours வேலை பண்ணியிருக்கிறான். நித்திரை என் கண்களுக்கு பாவம், தூங்காமுக்கு எல்லாம் உங்களை வேலை செஞ்சிருக்கிறான். இவ்விதமாய் பாடுபட்டேன். இந்த 20 வருஷம் உடைய வீட்டில் இருந்தேன். 14 வருஷம் உடைய 2 குமாரத்திகளுக்காகவும் 6 வருஷம் உடைய மந்தைக்கு இடத்தில் சேவித்தேன். 10 முறை என் சம்பளத்தை மாற்றினீர். ஆமென். மாத்தி மாத்தி பண்ணிட்டார். ஆனா ஒண்ணுமே இல்ல. நில் அமௌண்ட். பார்த்தாக்கா என்ன நடந்தது பாருங்க. என்ன நடந்துதான்? என்ன பண்ணாராம் ஆண்டவர்? 31வது அதிகாரம் வாங்க. 3 எப்ப ஒண்ணுல கொஞ்சம் வாசிங்களேன். என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, இருங்க என்ன நடந்துச்சு சொன்னா, ஆண்டவர் ஒரு நாள் கனவுல வர்றாரு. யார் கனவுல? யாக்கோபு கனவுல. யாக்கோபு கனவுல என்ன பண்றாருன்னா, அவனுடைய ஆட்டை மேய்க்கும் போது நீ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு என்ன பண்ணி கொடுக்கிறார்? பிசினஸ் டாக்டிசம் சொல்லி கொடுக்கிறார். சத்தமா சொல்லி பார்க்கலாம். ஆமென். என்னது? பிசினஸ்ல வளர்ச்சிக்கு உண்டான திட்டங்கள் யாருக்கிட்ட இருக்கு? சொல்லுங்க, யாருக்கிட்ட இருக்கு? சொல்லு. எனக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நல்லா புரிஞ்சுக்கணும். தேவன் கிட்ட இருக்கு. உன் பிசினஸை டெவலப் பண்ண, உன் வேலையை டெவலப் பண்ண எல்லாம் ஆண்டவர்கிட்ட அந்த திட்டம் இருக்கு. அந்த ஆண்டவர் உனக்குள்ள இருக்கிறாரு. அந்த யாக்கோபோடு கூட இருக்குன்னு சொன்னார் இல்லையா? யாக்கோப் போன இடத்துலாம் இவன் மாமனார் ஏமாத்திட்டே இருக்கிறான். 20 வருஷம் ஏமாத்திட்டே இருக்கிறான். இப்போ லாபானுக்கும் பெரிய ஆண்டவர். ஆமென். ஏமாற்றுக்காரனும் மேலானவர். ஆமென். வஞ்சிக்கிறவனை வஞ்சிக்கிற ஆண்டவர். நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க எப்பவுமே அதை வஞ்சிக்கிறவனை பார்த்து ஏமாத்துற என்ன பண்ணாதீங்க. முகத்தை அவன் மேலே வச்சு, நான் மூஞ்சி அவன் மேலே, மனசு அவன் மேலே வச்சுக்கிட்டு கடுகடுன்னு இருக்காதீங்க. நம்ம எல்லாம் அப்படிதான் பண்றோம். என்ன பண்ணுவோம் தெரியுமா? அப்படியே பார்த்து 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 அவன் என்ன பண்ணுவோம்? கரிச்சு கொட்டிட்டே இருப்போம். கர்த்தர் மேல கொஞ்சம் மைண்டை திருப்புங்க. ஆமென். முடிஞ்சா நேர்கே சொல்றியா இது தப்புன்னு, ரைட்டுன்னு, அவ்வளவுதான் விட்டுரு. 4 வீட்டுக்கு எத்துமோ அந்த அம்மா தந்தி அடிக்கும் பாருங்க. அப்படி அடிக்கும் பாருங்க. இந்த ஆண்டவர் சொன்னார் இல்லையா? சொன்னதை செய்யற வரைக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன், உன்னை கைவிடுன்னு சொன்னார் இல்லையா? இப்போ இவன் ஒண்ணுமே கிடையாது. அவன் கூலா இருக்கிறான். நடந்தது என்ன? ஆண்டவர் கனவுல வராரு. ஏய், இப்படிலாம் ஆடு மேய்டா, தண்ணி காட்டும் போது இப்படி பண்ணுடா,
அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி பண்றான். இப்போ டெவலப் ஆயிடுச்சு. யாருக்கு? யாக்கோபுக்கு டெவலப் ஆயிடுச்சு. இப்போ லாபானுடைய பணத்தை ஆட்டை விட யாருடைய ஆடு அதிகமாகி போச்சு? யாக்கோபுடைய ஆடு அதிகமாகி போச்சு. அது காரணம் என்ன? ஆண்டவருடைய தரிசனம், கர்த்தர். இப்போ இதை பார்த்த உடனே லாபானுடைய பிள்ளைகளுக்கு என்ன ஆயிடுச்சுப்பா? முகநாடி வேறுவாயிடுச்சு. என்னடா இதுன்னு சொல்லிட்டு வாசிங்க, 2வது வசனத்தை வாசிங்க. முந்தா நாள் என்ன அர்த்தம்? 2 வருஷம் முன்னால இந்த மாதிரி காணமைப்பா, முன்ன மாதிரி காணுமே. என்ன ஆயிடுச்சுப்பா? நம்ம டெவலப் ஆக ஐயா என்ன ஆகுறாருப்பா? முகத்துல டெவலப் ஆகுற, மனசுல டெவலப் ஆகுறாரு, அவரும் டெவலப் ஆகுறாரு. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நல்ல இவன் எதிரி கடுகடு சிடுல டெவலப் ஆகுறான்னா நீ சந்தோஷப்படணும். ஆமென், ஆமென் சொல்லு பார்க்கலாம். பிரதர் பொறாம பிரதர், அதுக்காக ஜெபம் பண்ண பிரதர். நல்லா பொறாம படட்டும். பைபிள் என்ன சொல்லுது? ஈசாக்கு அந்த தேசத்துல விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அவன் 100 மடங்கு பலன் அடைந்தான். பெலிஸ்தியர்கள் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். உன்னை பார்த்த உடனே கைராசியான டாக்டர் போல இருக்க, எல்லாம் அங்க போறாங்களே பல்லு புடுங்கிறது, சொத்த புள்ள எல்லாத்துக்கும். நல்லா இருக்கு சாப்பாடு, அவங்க வைக்கிற கேன்டீனு. ஆமென். நல்லா இருக்கு அவங்க செய்யற வேலை, ப்ரமோஷன். ஆமென். மொர்தெகாய்க்கு ப்ரமோஷன், நெகேமியாவுக்கு ப்ரமோஷன், யோசேப்புக்கு ப்ரமோஷன். எல்லாம் சாதாரண வந்துச்சுங்களா? என்ன உருட்டுறான், குத்துறான், குடையிறான், விட மாட்டாங்க ப்ரமோஷன் பண்றதுக்கு எதுலையுமே. ஆனா நீ ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், இந்த உலகத்தை படைத்த ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். ப்ரமோஷனை கொடுக்கிற ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். இது மேலதான் வைக்கணும். நீ எதை பண்ணக்கூடாது, அவன் பார் ஆமான் பார் இப்படி பண்றான் அப்படி பண்றான், அதை பத்தி கவலையே படாத. சன்பலா தொபியா பேசுறான், பேசிட்டு போட்டோம். ஜெயிக்க போறது நாம தானே. வெற்றி உனக்கு நிச்சயம் தாக்கா, நீ பேச மாட்டீங்க, அமைதியா இருப்பீங்க. வெற்றி உனக்கு நிச்சயம், மண்டையில சொல்லு, வெற்றி உனக்கு நிச்சயம். ஆமென். இது உனக்கு தெரிந்திருந்தாக்கா டென்ஷன் ஆக மாட்டேன். பாருங்க இங்க பாருங்க, முகநாடி என்ன ஆச்சுன்னா, யாக்கோபு கொஞ்ச நாள்ல அடுத்த சீசன்லயே டெவலப் ஆயிட்ட உடனே இவனுக்கு புரியல. அவ்வளோ ஜித்து வேலை பண்ணியிருப்பான் லாபான். நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பார்த்தோம், நேரம் கிடையாது நமக்கு. இவனுக்கு புரியல. இப்போ புரியாதனால என்ன பண்ற, குழம்பி போகுது, மாறி போகுது. அடுத்த வசனம் வாசிங்களேன். கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன் கூட இருக்கிறேன். ஆமென் சொல்லு பார்க்கலாம். ஆமென் சொல்லு. எதிரி பெருக பெருக என் பந்தி அளவும் பெருகும். அல்லேலூயா. கவனிக்கணும், வாசிங்க 31. அவங்க ஆண்டு சொல்ற இப்ப என்ன இப்ப பாருங்களேன், லாபானுடைய முகம் மாறின உடனே ஆண்டு வந்துட்டார். சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நல்லா கவனிங்க, ஆண்டு எப்பவுமே நம்மளை விட்டு விலக மாட்டார், கைவிட மாட்டேன். இது வந்து ஒரு உதாரணம் போதும். லாபான் இருக்கிற இடத்துல லாபானுடைய முகம் மாறிடுச்சுன்னு ஆண்டு நேராக யாக்கோபு கிட்ட விடுறாரு. நல்லா புரிஞ்சுக்கணும், எதிரி கிட்ட பேசல. சத்தமா சொல்லு பார்க்கலாம். நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க ஆண்டவர் எதிரியோடு பேசும், அடியும் உதையும் புடுங்கும். நம்ம ஜபங்களை மாத்துங்க. ஆமென். எதிரிக்கிட்ட போவே இல்லை. அவன் முகம் மாறிச்சுன்னு அவன் போயிட்டு ஒரு தட்டிந்தாக்கா என்ன ஆயிருக்கும்? அவன் ஆஃப் இருக்க மாட்டானா? டேய் சம்பளம் ஒழுங்காக கொடுறான்னு சொன்ன கொடுத்துருக்க மாட்டானா? அங்கே தானே பண்ணியிருக்கணும். ஆனால் என்ன பண்ணுறாரு, நேரம் எங்கே வர்றாரு இப்போ? யாக்கோபிட்டு வந்து கேட்குற சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு பாருங்க. இருங்க. யாக்கோபை நோக்கி திரும்பி போ. இப்போ என்ன சொல்றாரு? நீ திரும்பி போடாங்கிறாரு. ஒண்ணுமே இல்லை, கையில ஒண்ணுமே இல்லை, எல்லாம் லாஸ்ல இருக்கு. கூட எக்ஸ்ட்ரா லக்கேஜ் இது எல்லாத்தையும் கூட்டிட்டு போனாக்கா சாப்பாடுக்கு என்ன பண்றது? ஒண்ணுமே இல்லை. பாருங்க அடுத்து சொல்றான். அப்ப என்ன நடந்திருக்கும்? அப்ப என்ன நடந்திருக்கும்?
ஆண்டவர் எப்போ போவா? இல்லை இப்போ வாசிங்க, அவன் சொல்கிறத பாருங்களேன். என்னால் இயன்ற மட்டும் நான் என்ன பண்ணிட்டேன், உங்கள் அப்பாவுக்கு வேலை செஞ்சேன். எனக்கு உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் உங்கள் தகப்பனும் என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினாரு. ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கல. ஆமென். 20 வருஷம் லாபான் சம்பளத்தை கை வைக்க முடிஞ்சது. ஆனால் அவன் பிஸ்னஸை லாஸில் கொண்டு அவனை அழிக்கு போட, அவனை உயிரை எடுக்க அவனுக்கு உத்தரவு இல்லை. ஆமென். நான் சொல்லட்டுமா, நீ உயிரோடு இருக்கிறியே, அதுவே நீ முன்னேறுவதற்கான சாட்சி. ஆமென். உன் காலம் முண்டியாகி போச்சு, எலும்பு உடஞ்சி போச்சு, கண்ணு குருடாகி போச்சு, முடி கொட்டி போச்சு, தோல் சுருங்கி போச்சு, இதெல்லாம் மேட்ரே கிடையாதுங்க. தேவனோடு இருக்கிறாரு, அதுதான் மேட்ரு. நல்ல ஆமென். ஆமென். அல்லேலூயா. காலை கொடுத்தவர் காலை பலப்படுத்த வல்லவராக இருக்கிறார். கண்ணை கொடுத்தவர் கண்ணை தெளிவாக்க வல்லவராக இருக்கிறார். இதயத்தை கொடுத்தவர் இதயத்தை சீராக்க வல்லவராக இருக்கிறார். இந்த கான்செப்ட் உனக்கு தெரியணும். எனக்கு நுரையீரல் என்ன இருக்குன்னு சொல்லிட்டாங்க, என் காலில் என்னவோ வந்துச்சுன்னு சொல்லிட்டாங்க, எலும்புல பிரச்சனைன்னு சொல்லிட்டாங்க, இது கண்ணில் பிரச்சனைன்னு சொல்லிட்டாங்க. இதையே எவ்வளோ காலம் கேரி பண்ணிட்டு இருப்பேன்? உன் அதை அனைத்தையும் காட்டிலும் தேவன் உன்னோடு இருக்கிறாரு. அதை பேச பழகு. அவன் சொல்றத பாருங்க. 20 வருஷம் என்னவெல்லாம் பண்ணாரு உங்க அப்பா, அதெல்லாம் பண்ணிட்டாரு. சம்பளத்தை குறைச்சாரு, ஆளை பண்ணாரு, என்னென்ன பண்ணாரு. ஆனா என் ஆண்டவர் அவரை கொண்டு எனக்கு தீங்கு செய்ய விட்டு விடவில்லை. கர்த்தரை சொல்றாரு அவங்கிட்ட போயிட்டு, உனக்கு தீங்கு பண்ண நான் அவனை விடலப்பா. அப்போ உங்க வாழ்க்கையில் எது நடந்தாலும் கர்த்தருக்கு சோத்திரம் சொல்ல பழகுங்க. எல்லாத்துக்கும் மல்லு கட்டாதீங்க. மல்லு கட்டாதீங்க. உங்க வீட்டுக்கார்ட்ட போய் மல்லு கட்டுறது, பிள்ளைங்கிட்ட மல்லு கட்டுறது, எதிர் வீட்டில் மல்லு கட்டுறது. ஆமென். இட்ஸ் a bad habit. ஆமென். ஆமென். போய் மல்லு கட்டவே இல்லைங்கிறான் பாருங்க. என் மாமனார்கிட்ட போய் மல்லு கட்டவே இல்லை நான். ஆமென். சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்களும் நானும் இருந்தா என்ன பண்ணிருப்போம்? எப்படி 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 சொத்தை சமம் பிரிக்குதல சொல்லிருக்க மாட்டோமா? மல்லு கட்டவே இல்லை. அவன் தேவனோடு மட்டும்தாங்க மல்லு கட்டினான். என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய. கர்த்தரை பார்க்க தெரிஞ்சவனுக்கு மனிதனை ப்ளீஸ் பண்ண தெரியாதுங்க. மனிதனுக்கெல்லாம் சோப் போட்டு பழக்கமே வராதுங்க அவனுக்கு. ஒரு ஆண்டவரோடு பழகிறானா இல்லையான்னா மனுஷங்கிட்ட எப்படி பழகிறான்னு தெரிஞ்ச கண்டுபிடிச்சிடலாம். மனுஷன் தான் வேணும்னா என்ன பண்ணுவான்? பிரதர் பிரதர் பிரதர். ஆமென். இனி வருவான் பார், அந்த மாதிரி சொல்லுவான். ஆண்டவரே கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்ல மாட்டான். ஆமென். சொல்றத பாருங்க. உன் அப்பா எனக்கு நல்ல மாமனாரும் இல்லை, உங்களுக்கு நல்ல தகப்பனாவும் இல்லை. ஆனா என்னை அழைத்து வந்த ஆண்டவர் எனக்கு நல்லவராக இருக்கிறார். அவரை மீறி என் தலையில் இருக்கிற ஒரு முடி கூட விடாமல் பார்த்து கொண்டார். ஆமென். முடி இதான் கிருபை. நீங்க என் மேல கால் மேல வீல் ஏறி இறங்குச்சு, நான் நிக்கிறேன், கிருபை. ஆமென். எனக்கு விரோதமா சத்துரு வந்தான், நான் இந்த வருஷம் நிக்கிறேன், கிருபை. என் உயிர் இருக்கு, கிருபை. ஆமென். நெருப்பு என் மேல் கொட்டப்பட்டது, நான் வேகல, கிருபை. ஆமென். என் துணி வெந்தது, ஆனால் நான் வேகல, கிருபை. இந்த 2025 நான் பார்க்கிறேன், கிருபை. அது எனக்கு போதும். ஆமா, அது எனக்கு இருக்கிறது போதும். சொல்ல, இருக்கிறது போதும். இந்த பலன் போதும். ஆமென். இந்த பலன் எனக்கு இருக்கும், இந்த பலன் போதுமே. பட்டயமோ புயபலமோ தேவையா? எனக்கு இருக்கும் இந்த பலன் போதுமே. நாதனேசு அனுப்புவதால் போவோமே. பட்டயமோ புயபலமோ தேவையா? பரமதேவ ஆவி என்னில் இல்லையா? ஜீவதேவ சேனை அல்லவா? ஜீவதேவ சேனை அல்லவா? ஆமென். அல்லேலூயா. சரி, கொஞ்சம் கவனிக்கணும். அப்போ என்ன நடந்தது பாருங்களேன். அவன் சொல்றது பாருங்க. அவன் ஒய்ஃப் கிட்ட சொல்றான்,
அப்போ என்ன சொல்றான், இவ்விதமாய் தேவன் உங்கள் தகப்பனுடைய ஆடுகளை எடுத்து எனக்கு தந்தார். ஆமென், ஆமென். ஸ்ட்ராட்டஜி கர்த்தர், டைரக்ஷன் கர்த்தர், ரிலீஸ் கர்த்தர், பினான்ஸ் கர்த்தர். ஆமென். இமாம்பரிய பினான்ஸ் இருக்கும்போது, இமாம்பரிய ஓனர் இருக்கும் பொழுது நான் ஏன் கலங்கணும்? ஆமென், ஆமென். தயவு செய்து ஆண்டவர் உங்களை நேசிக்கிறதுனால தான் சொல்றாரு, அவர் இருக்க நீங்கள் கலங்காதீர்கள். அவர் உங்களை முன்னால போற கலங்காதீங்க. பிள்ளைகள் படிப்பை அவர் பார்த்துக் கொள்வார், பிள்ளைகளின் எதிர்காலத்தை அவர் பார்த்துக் கொள்வார், பிசினஸை அவர் பார்த்துக் கொள்வார், வேலையினுடைய ப்ரமோஷன் அவர் பார்த்துக் கொள்வார், எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார். வெறும் கோலும் கையுமாய் போனேன், இரண்டத்தனையான பரிவாரங்களோடு கூட வருகிறேன், எல்லாம் கிருபை. ஆமென். அவன் சொன்னானா இல்லையா? இவ்விதமாய் இருங்க, இவ்விதமாய் உங்கள் தகப்பனுடைய ஆடுகளை எடுத்து என் ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். ஆபிரகாம் பார்வோனுடைய வீடுகளில் இருக்கிற பொன்னை வெள்ளி எடுத்து ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு கொடுத்தார். ஆமென். இவ்விதமாய் சீரை பெற்ற ஜனம் இந்த உலகத்தில் வேறு எவரும் இல்லை. ஆண்டவர் கண்களை திறப்பாராக. உங்களை கண்கள் திறந்து எதில் உங்களுடைய எனர்ஜி வேஸ்ட் பண்ணணுமோ அதில் வேஸ்ட் பண்ண வைப்பாராக. தேவையில்லாமல் பிசாசோடு உடன்பட்டு அவனுடைய இருளோடு இசைந்து உங்கள் எனர்ஜி வேஸ்ட் பண்ணாதீங்க. தேவனோடு உங்களுடைய எனர்ஜி என்ன பண்ணிக்கொள்ளுங்க, சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அவ்வளவு விசேஷித்தமானவர்கள். யூ ஆர் வெரி 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 ப்ரெஷியஸ். புரிஞ்சுக்கங்க, வெரி ரொம்ப விலையேறப்பெற்ற நபர்கள் நீங்க. ஆமென். ஆனால் என்ன பண்ணக்கூடாது, இவ்வளவு கொல்ல அநியாயம் நடந்ததுங்க யாக்கோபுக்கு. ஒரு நாளும் அவன் ஏன்னு கேட்கல. என்னை அழைத்து வந்தவர் என்னை நடத்த வல்லவராக இருக்கிறார். எனக்கு எங்கள் அப்பா விட்டு வெளியே வரும்போது எப்போ என்ன பண்ணாரு, நான் உன் கூட இருக்கிறேன்னு சொன்னார், உன்னை விட்டு விலக மாட்டேன்னு சொன்னார், உனக்கு சொன்னதை செய்கிற வரைக்கும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொன்னார். இந்த ஒரு வார்த்தைக்காக நான் அவரை நம்புவேன், அவரை நம்புவேன். 20 வருஷம் ஆச்சா நான் அவரை நம்புவேன். இந்த ஒரு வார்த்தைக்காக நான் அவரை நம்புவேன். ஆமென். அவர் சொன்னதை செய்கிற வரைக்கும் அவர் விடவே மாட்டார். ஆமென். நான் ஒர்த்தியா ஒர்த்திலையான்னு கிடையாது, அவர் ஒர்த்து. ஆமென். நான் ஒர்த்தா ஒர்த்லெஸ்ஸா doesn't matter, but our God is a worth, is a worthy. ஆமென், ஆமென். அது உங்களை சார்ந்ததல்ல, அவரை சார்ந்தது. எல்லாம் நினைக்கலாமா?